ஈரானின் ஆதரவு பெற்ற ஹமாஸ் ஆயுத குழுவுக்கு இந்தியா தடை விதிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு இஸ்ரேல் மீது ஹமாஸ் ஆயுத குழு தாக்குதல் நடத்திய போது அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன் உட்பட பல நாடுகள் ஹமாஸ் அமைப்புக்கு தடை விதித்த நிலையில் இந்தியா தடை செய்யவில்லை. மும்பை தாக்குதலில் தொடர்புடைய பாகிஸ்தானின் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பினருக்கு இஸ்ரேல் 2023ஆம் ஆண்டு தடை விதித்ததைப் போல ஹமாஸ் அமைப்புக்கும் இந்தியா தடை விதிக்க வேண்டும் என இஸ்ரேலுக்கான முன்னாள் இந்திய தூதர் நார் கிலான் கூறினார். இந்நிலையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கடந்த மாதம் நடைபெற்ற காஷ்மீர் ஒற்றுமை தினத்தில் லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது போன்ற பயங்கரவாத அமைப்பின் தலைவர்களுடன் முதல் முறையாக ஹமாஸ் தலைவர்களும் பங்கேற்றதால் ஹமாஸ் அமைப்புக்கு இந்தியா தடை விதிக்க இதுதான் சரியான நேரம் என இஸ்ரேல் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஏற்கனவே இது தொடர்பாக பதில் அளித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம், சட்டவிரோத செயல்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்தியாவில் பயங்கரவாத அமைப்புகள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று தெரிவித்துள்ளது.